பெங்களூர். MCA जिंदाबाद 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 MCA जिंदाबाद 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 ऑल इंडिया एसोसिएशन जिंदाबाद 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 एम्प्लॉय सिक्योरिटी जिंदाबाद 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 MCA जिंदाबाद जिंदाबाद जिंदाबाद. Comrades, இந்த மாதம் பணி ஓய்வு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நம்முடைய MCA சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். காம்ரேட்ஸ், இந்த மாதம் 9 தோழர்கள் பணி ஓய்வு பெறுகின்றார்கள். அத்துடன் நம்முடைய MCA அக்கவுண்ட் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் ரவிச்சந்திரன் AAO அவர்களையும் நம்ம சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். 10 தோழர்களுக்கு இந்த பணி ஓய்வு விழா நடைபெறும். காம்ரேட் லதா சுந்தர் மேடம் வெல்ஃபேர் ஆஃபீஸர், காம்ரேட் என் ரமேஷ் SAO அவர்கள், காம்ரேட் எம் செந்தில்வேலன் SAO அவர்கள், காம்ரேட் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சூப்பர்வைசர் அவர்கள், காம்ரேட் சி ரேவதி சூப்பர்வைசர், காம்ரேட் ஜி வைத்தியநாதன் சூப்பர்வைசர், காம்ரேட் ராஜலட்சுமி பத்மநாபன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், காம்ரேட் உஷா ஜோதிஷ் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், காம்ரேட் வில்சன் பால் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், தோழர் ரவிச்சந்திரன் AAO AAT ஆஃபீஸ். முதலில் தோழர்களுக்கு பணி ஓய்வு பெறக்கூடிய தோழர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்முடைய சங்கத்தின் சார்பில் சான்று அளிக்கப்பட்டு சீடு வழங்கப்படும். முதலாவதாக தோழர் என் ரமேஷ் SAO அவர்களுக்கு சான்று அளிக்க தோழர் தியாகராஜன் AAO அவர்கள். Long live Ramesh. Long live, long live. Long live, long live. Long live, long live. Long live, long live. தோழருக்கு ஷீல்டு வழங்க நம்முடைய கேட்டகரி 3 சங்கத்தின் தலைவர் தோழர் நந்தகோபால் அவர்கள். தேங்க்யூ காம்ரேட்ஸ். அடுத்த தோழர் எம் செந்தில்வேலன் SAO அவர்களுக்கு ஷால் அணிவிக்க நம்முடைய தோழர் ராம்குமார் SAO அவர்கள். Long live Ramesh Sendilwalan. Long live, long live. 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 தோழர் ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய EC மெம்பர் தோழர் கிருஷ்ணகோபால் அவர்கள். தேங்க்யூ காம்ரேட். தேங்க்யூ. அடுத்த தோழர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சூப்பர்வைசர் அவர்களுக்கு சான்று அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் சுந்தர் அவர்கள். Long live Ramesh Krishnamurthy. Long live, long live. 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 தோழருக்கு ஷீல்டு வழங்க தோழர் மனோ அவர்கள். மனோகர். தேங்க்யூ காம்ரேட்ஸ். தேங்க்யூ. அடுத்த தோழர் ரேவதி மேடம் சூப்பர்வைசர் வந்திருக்காங்க. வந்தவங்க அவங்களுக்கு இதுதான் தோழர் ஜி வைத்தியநாதன் சூப்பர்வைசர் அவர்களுக்கு ஷால் அணிவிக்க மூத்த தோழர் AR சேகர் அவர்கள். Long live Ramesh Vaidyanathan. Long live, long live. 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 தோழர் ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய EC மெம்பர் இளங்கோ அவர்கள். தேங்க்யூ. அடுத்த காம்ரேட் ராஜலட்சுமி பத்மநாபன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்களுக்கு ஷால் அணிவிக்க லட்சுமி மேடம் அவர்கள்.
Lamli Kame Rajashmi. Long live, long live. 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 தோழருக்கு ஷீல்டு நானே எடுத்துறேன். லட்சுமி மேடம் அவருடைய சார்பாக கிஃப்டும் சாக அளிப்பார். தேங்க்யூ மேடம். அடுத்து நம்மளுடைய உஷா ஜோதிஷ் மேடம் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்களுக்கு சாக அளிக்க ஜெஸ்ஸி மேடம் ஸ்ரீமதி மேடம் ரெண்டு பேரும் Lamli Kame Usha Jyoti. Long live, long live. 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 Long live. மேடம் அவருக்கு ஷீல்டு அவங்க நம்முடைய சங்கத்தின் கடைவெட்டி சங்கத்தின் பிரசிடன்ட் தோழர் அன்பழகன் அவர்கள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அடுத்த தோழர் காமெண்ட்ரி டி வின்சென்ட் பால் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவங்களுக்கு சால்வ் அணிவிக்க இந்த மூத்த தோழர் வரதராஜன் அவர்கள். வரதராஜன் வாங்க. Lamli Kame Vincent Paul. Long live, long live. 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 தோழர் வின்சென்ட் பால் அவர்களுக்கு ஷீல்டு வழங்குவதற்கு சார் வின்சென்ட் சார் தோழர் நம்முடைய இசி மெம்பர் தோழர் சங்கதி அவர்கள். சரி சரி ஓகே அடுத்து நம்முடைய மேடம் லதா சுந்தர் மேடம் அவர்கள் வந்திருக்கிறார். அடுத்து லதா சுந்தர் மேடம் வெல்ஃபேர் சார் அவர்களுக்கு சால்வ் அணிவிக்க நம்முடைய ஏவோ சங்கத்தின் செயலாளர் எல் ரமா மேடம் அவர்கள். Lamli Kame Lada Sundar. Long live, long live. 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 Lamli Kame Lada Sundar. அடுத்து மேடம் அவர்களுக்கு ஷீல்டு வழங்க நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் உமன்ஸ் கமிட்டி மெம்பர் தோழர் அனிதா அவர்கள். அடுத்து அடுத்து ரேவதி மேடம் சூப்பர்வைசர் அவர்கள் சார்பில் இருக்க ராதா மேடம் அவர்கள். Lamli Kame Revati. Lamli Kame Revati. Lamli Kame Revati. Lamli Kame Revati. தோழர்களுக்கு ஷீல்டு வழங்க நம்முடைய கேட்டகரி 2 சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட் தில்ஷத் மேடம் அவர்கள்.
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நம்முடைய அக்கௌண்ட் சங்கத்தின் முன்னாள் தலைவர், எம்சிஏ சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஏஎம் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் ஏஜே ரவீந்திரன் அவர்கள். தோழர் அவர்களுக்கு ஷீல்டு வழங்க நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் வாணியர் முரளி அவர்கள். முன்னாள் தலைவர் தேங்க்யூ காமர்ஸ், தேங்க்யூ. அடுத்து தோழர் வைத்தியநாதன் சூப்பர்வைசர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க தோழர் கண்ணன் அவர்கள். கண்ணன் முரளி அவருடைய சார்பாக சால்வை மாலை முரளி போடு. மாலை போடுங்க சார். சால்வைக்கு மேல மாலை போடுங்க சார். மூத்த தோழர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், மூத்த தோழர் சேகர் அவர்கள். ஓகே சார். ஆமாம் சார், சொன்னேன். சேகர் அவர்கள். எங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ காமர்ஸ். தோழர் வின்சென்ட் பால் அவர்களுக்கு தோழர் முரளியும் கண்ணனும் சால்வை அணிவிப்பார்கள். தோழர் வரராஜன் வின்சென்ட் பால் அவர்களுக்கு தோழர் ராஜன் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு சால்வை அணிவிப்பார். கை கொடுப்பா. கை முடிச்சுக்கிறேன். Thank you, Thomas. Thank you. தோழர் கண்ணன் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி ராஜலட்சுமி பத்மநாபன் அவர்களுக்கு தோழர் கண்ணன் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 10 தோழர்கள் இன்னைக்கு நம்மகிட்ட வந்திருக்காங்க. 3:30 மணிக்கு அவங்களுக்கு அஃபிஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க அங்கே அனுப்பி வச்சிடறோம். ஸோ பேசக்கூடிய தோழர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் 5 மணிக்கு மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கோம். முதலில் தொழிலை வாசி பேசுவதற்கு நம்முடைய மூத்த தலைவர் தோழர் மோகன் அவர்கள். தோழர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தலைவர் மோகன் அவர்கள் ஆதரவு. நண்பர்களே, தோழர்களே, கிட்டத்தட்ட 10 பேர், அக்கௌண்ட்ஸில் ஒரு 8 பேர், 18 பேர், 3 செக்ஷன்,
கொஞ்சம் யூஜி சார்ஸ் காலியாக இருக்குது அப்படிதான் பார்க்குறோம். இதுக்கு வந்து சூட்டபுளாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஆகவே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஏராளமான வேலை கொடுக்கக்கூடியதே போகுது. இதெல்லாம் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட். ஒரு பக்கம் ஓய்வு பெறக்கூடியவர்களை வாழ்த்தி நீங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இன்னொரு பக்கம் வேலைக்கான சுமையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கிற ஒரு கொடூரமான உண்மையை அது சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பணி ஓய்வு பெறக்கூடிய விழாவினை சிறப்பாக தொடர்ந்து செய்து வரக்கூடிய எம்சிஏ சங்கத்தினர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், பல வருடங்களுக்கு முன்னால் நம்ம தன்மான அடிப்படையில் தான் ஆரம்பித்தோம். ஆனாலும் சங்கம் எத்தனை தலைவர்கள் மாறினாலும் தொடர்ந்து அதை கடைபிடித்து வருகிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி இதில் அமர்ந்திருக்கக்கூடிய பணி வரக்கூடிய ஓய்வு வரக்கூடிய எல்லா தோழர்களையும் எனக்கு நன்றி அறிவு. ரமேஷ், இதே மாதிரி மேடம் மதாசு, இதே மாதிரி மேடம் உஷா, அதே மாதிரி எல்லாரோடையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு குறைந்தபட்சம் அவங்க சீட்டுக்கு போய் வாங்க ஆர்ப்பாட்டம் கூப்பிட்டுருக்கேன். குறைந்தபட்சம் நான் அதுக்கு மேலே எல்லாரையும் பல்வேறு விதங்களில் அணியிருப்பேன். செஞ்சூர்லாம் பல்வேறு ஊர்களில் ஆடி போகும்போது அவரை பார்த்து அதிக நாட்கள் உரையாடி ரமேஷ் வந்து எனக்கு பார்க்கும்போதெல்லாம் இன்கம் டேக்ஸில் அந்த கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். என்னால் தூக்க முடியாது. சத்தமா பேசு. எல்லாருக்கும் வாழ்த்துக்க சொல்லுங்க. முடிஞ்சு முடியாது பாரு, தூக்க முடியாது பாரு. சரி நீங்கள் தூக்கங்க. உங்களுக்கு அப்புறமா ரிட்டையர் ஆகும்போது போடுவோம். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது என்ன செய்ய ஆன் பண்ணியிருக்கலாம். ஹலோ, வந்து சோப்பா அருமையான ஒரு அலுவலகம். ஏராளமான இனிமையான நினைவுகள் ஒவ்வொருத்தரை பற்றியும் இருக்கும். அதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போனேன்னு வச்சுங்க, ரொம்ப நேரம் ஆகும். பின்னால் பேசக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஆகவே பின்னால் வரவங்க ஒவ்வொருத்தரையும் பேசணும். நான் அவங்க முன்னால் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறோம். கடந்த ஒரு 5 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு 12% டிஏ கன்ஃபார்ம் டே அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்துருப்பீங்க, 12% டிஏ கன்ஃபார்ம் டே அப்படின்னு. இது கடந்த ஒரு 5-6 நாட்களாக வந்துக்கிட்டே இருக்கு. யாருமே அதை பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், 12% டிஏ எந்த விதத்திலையும் பொருத்தமில்லாத ஒரு உண்மையை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கு இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுட்டே இருக்கு. சோசியல் மீடியாவில் நாம் பதிவு வைப்பதற்கே ஆதாரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் இருந்தாலும், பல்வேறு ஏஜென்சிகள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிரான உண்மைகளை, எதிரான பொய்களை கட்டமைத்து விடக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சமீபத்தில் ஏற்பட்டது. சமீபத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ
நம்ம எல்லாரும் அதோட தொடர்ந்து எஸ்ஏஎஸ் பாஸ் பண்ணியிருப்போம், அதை சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். மணிபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆடிட்டர் கன்ஃபர்மேஷன் இது, அக்கௌண்டன்ட் கன்ஃபர்மேஷன், மணிபில் இல்லாமல் நம்மளால் கடந்து வர முடியாது. அந்த மாதிரி மணிபில் ஓட்டுமன்ற ஃபைனான்ஸ் ஆக்டாக மாறும். அதில் அவசரமாக முன்னாலேயே யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. அது அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகுது. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்களை டிஸ்கிரிமினேட் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. என்ன அதிகாரம் என்று சொன்னால், நீங்க கவனமா பார்க்கணும். இந்த சம்பள கமிஷன் அப்பாயின்மெண்ட் 1வது சம்பள கமிஷன்லேருந்து 7வது சம்பள கமிஷன் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்புலேயே வெளியே வரும். ஃபர்ஸ்ட் பே கமிஷன், செகண்ட் பே கமிஷன், அப் டு 7th பே கமிஷன் வரைக்கும் பே கமிஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸ்னு. இந்த 8வது சம்பள கமிஷன் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எல்லாரும் நீங்க மறுபடியும் போயிடலாம் பாருங்க. 8வது சம்பள கமிஷன் மட்டும் 8th பே கமிஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸை காணும். யாருமே கருதல. அது முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்கு தான் அது ஒரு 4 நாட்கள் கழித்து அந்த எலெக்ஷனை ஜெயிச்ச பிறகு அந்த டெவலப்மெண்ட்டும் வருது. ரெண்டையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். இந்த ஃபைனான்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வருது. அந்த வரும்பொழுது இந்த 8வது சம்பள கமிஷன் பென்ஷனருக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு செய்தி, இந்திய அளவில் தினந்தோறும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 12% டிஏ வருகிற என்ற செய்தி தொடர்ந்து பரப்பப்படுவதை போல அடுத்த செய்தியே வருது. 2026 அதாவது 2024 முன்னால் யார் யார் ஓய்வு பெறுகிறார்களோ அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இல்லை என்று ஒரு செய்தி அதோடு சேர்ந்து வருது. டெய்லி வருது. அப்ப இன்றைக்கு ஓய்வு பெறுவர்கள் உட்பட அதிர்ஷ்டசாலிகள் இல்லை என்று சொல்லலாமா? நம்ம அப்படிதான் சொல்லிக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஓய்வு பெறுவர்கள் உட்பட இதுவரைக்கும் என்ன பென்ஷன் ரிவைஸ் ஆகும். பே கமிஷன்ல டிஏ புள்ளிகள் பென்ஷனுடைய அடிப்படை பென்ஷனோட இணைக்கப்படும். அப்புறம் டிஏ உயர்த்தி வழங்கப்படும். இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி பென்ஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன்ல இருந்தது. அந்த மாதிரி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனுக்கு ஒரு கடுமையான ஆபத்து இன்றைய தேதியில் வந்து யாரும் அதை மறுக்க முடியாது. ஏன்னா பல பேர் வந்து அதை மாறி மாறி சொல்றாங்க. இந்த நிறைய ஒரு பெரிய எப்படி சொல்லலாம் அறிவுஜீவி ஏராளமான சட்ட புத்தகங்களை நுணுக்கமாக ஆராய்ந்தவர் அவர்கள்லாம் வந்து என்கிட்ட பேசினீங்க, இதை பற்றிலாம் எடுத்து பேசக்கூடாது, நான் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டபோது சொன்னாங்க அப்படின்னு சொன்னது. நான் சொல்லல, இந்த சட்டத்தை சரியாக படிச்சீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சரியாக படித்தேன். அதில் மேங்கிற வார்த்தை தான் வந்துருக்கு, ஷேர்னு போடலை. அதனால் மேல் போட்டிருக்கனால நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரலாம், வராமே போகலாம். நீங்கள் நல்லா அதை புரிஞ்சு எதுவும் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிப்படை சந்தோஷம் இருக்குது. நான் திருப்பி கேட்டேன், மேலோ ஷேரோ எதுக்காக அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வரீங்க? பே கமிஷனை அனௌன்ஸ் பண்ணிட்டு முக்கியமான கேள்வி, 8வது சம்பள கமிஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆனால் ஏன் அமெண்ட்மெண்ட்டை இப்போ கொண்டு வரீங்க? என்ன தேவை? அந்த அமெண்ட்மெண்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை வழங்குகிறது. ஏனென்று சொன்னால் இதனால இருக்கக்கூடிய பென்ஷனர்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது என்று 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வழங்கியிருக்கு, டிஎஸ் நகராட்சி. ஆனால் அதுக்கு எதிராக நீங்கள் பாராளுமன்றத்தில் இது செய்வது என்பது சட்ட விரோதமாச்சு, இது நியாயம் இல்லையே. அதே சமயத்தில் இந்த மாதிரியான பென்ஷனர்களை நம்பி ஏராளமான குடும்பங்கள் இருக்கு, ஆகவே இது சரியில்லை என்பது
என்பதற்காக நான் அவர்கிட்ட பேசினேன். ஆக இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நாம் கட்டவிழ்த்து விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவேதான் இந்த ஓய்வு பெறக்கூடிய நண்பர்களையும் தோழர்களையும் தோழிகளையும் ஒரு பக்கம் வாழ்த்துகிறோம். என்னன்னு சொன்னால், நீங்கள் நீண்ட நெடுங்காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோடையும் மன நிம்மதியோடையும் உங்கள் குடும்பங்கள் தழைத்து ஆலமரம் போல் தழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற அதே சமயத்தில் நீங்கள் பென்ஷன் வாங்க வேண்டும், பென்ஷனும் உயர்த்தி வாங்க வேண்டும். ஏன்னா அவங்க நிதியமைச்சர் அது சம்பந்தமாக நடந்த வாதத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே நீட்டாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க கவனமாக 8வது சம்பள கமிஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடு நிறுத்திட்டாங்க. பென்ஷனை பற்றி பேசவே இல்லை. சொல்லிட்டு உங்கள் பென்ஷன் குறையாதுங்கிறாங்க. வாங்கின பென்ஷன் குறையாது. நாங்கள் கேட்டோமா, பென்ஷன் கூடுமா கூடாதுங்கிறத கேள்வி. அதுக்கு பதில் சொல்லாம குறையாது என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கூடாது என்ற பிரச்சனை தெல்ல தெளிவாக வருகிறது. இதில் வாழவே கிடையாது. அப்போ நம்ம இதுக்காக சண்டைக்கு தான் நம்ம தயாராக வேண்டும். ஒழிய நீங்கள் போய் மயில இறகு போடுன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மயில் இறகு போடாது. ஆகவே உங்களுடைய பென்ஷனுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆகவேதான் ஓய்வு பெறக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, நீங்கள் நன்றாக ஓய்வு பெறுங்க. உங்கள் பேரம்பேத்தியோடு இருங்க. மனம் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யுங்க. இன்றையிலிருந்து உங்களுக்கு சிசிஎஸ்சிசி ரூல்ஸ் கிடையாது. ஆகவே அதை படிச்சுக்கிட்டு மனம் வேதனைப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் நின்னா டிஏஜி மெமோ கொடுத்துருவாரோ, அந்த பக்கம் நின்னா ஏஜி மெமோ கொடுத்துருவாரோ என்று பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஃப்ரீயாக இருக்கலாம். அதே மாதிரி டார்கெட் கிடையாது. டிபி போட வேணாம், பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டு எழுத வேணாம், கிரிட்டிகாலிட்டி கமெண்ட்ல நீங்கள் கொடுத்த இங்கிலீஷு உங்களுடைய டிஏஜிக்கு புரியுற மாதிரி எழுத வேணாம். எத்தனையோ பிரச்சனைகள்லாம் நீங்கள் வெளியே போறீங்க, மிகவும் சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய பென்ஷனை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடனையும் உங்கள் கைகளில் இருக்கிறது என்று எச்சரிக்கை உணர்வோடு உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தலைவருக்கு நன்றி. முக்கியமான விஷயம், நாளையிலேருந்து அவங்களுக்குலாம் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் இல்லை, தலைவர் அதை மறந்துட்டாரு சொல்றதுக்கு. ஸோ அடுத்த தோழர்களை மாற்றி பேசுவதற்கு புஷ்கலா மேடம் செய்வாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். தோழர்கள்லாம் ரொம்ப ரிட்டையர்லாம் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்கே மேலுக்கு மேல எல்லாரும் ஷாப் போத்திட்டே இருக்காங்க. விடாம இங்க நம்ம எம்சிஏ படத்துக்கு மேல அவன் ஃப்ரெண்ட்ஸு அந்த அவனோட அந்த பிரியா விடை அப்படிங்கிறது அது தெரியுது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்ரி மந்த் இந்த மாதிரி 10 பேர் 12 பேர் போயிட்டே இருந்தா சார் கூட சொன்னார், நம்ம ஆஃபீஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அது ரொம்ப ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும் போகுது. பட் அது ஒன்றும் தவிர்க்க முடியாதது. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் நம்ம செந்தில் வேலன் அவரோட நான் ரொம்ப லாங் டைமாக அசோசியேஷன் ஒர்க் பண்ணினது. அவர் எப்படின்னா, அவர் அந்த சினிமா டயலாக் வச்சு சொல்லலாம். எப்பவுமே ஒரு ரிவ்யூ பண்ணாருன்னா திங்க் ரிவ்யூ, டாக் ரிவ்யூ, வாக் ரிவ்யூ, அப்படியே ரிவ்யூவே தான் எடுத்துப்பார். அப்புறம் லீகல் செல்லாக இருந்தாலும் திங்க், வாக், டாக் எல்லாமே லீகல் தான். அட்மின்னா அட்மின். ஸோ 24/7 கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு சரியான உதாரணம் அவர் தான். எப்போ பார்த்தாலும் அவர் ஆஃபீஸ் ஒர்க்கு, அவரோட சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் மாதிரி ஒரு ஆளை கம்பேர் பண்ண முடியாது. இந்த என்டையர் க்ரௌடில் அவ்வளோ அதிகம். அது ஒரு 200-300% அளவுக்கு டெடிக்கேஷன் சொல்லலாம். ஸோ அவர் இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன இதில் தன்னுடைய அத்தனை ஒரு நாலேஜ் எல்லாத்தையும் எப்படி ஈடுபடுத்திப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது அவர் நல்லா இதுவாக யோசிச்சு பண்ணக்கூடியவர் தான். அவர் மற்றபடி அவங்களோட கூட ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸுக்கும் ரொம்ப நல்ல ஒரு கைடாக இருப்பார். டபிள்யூஓவாக இருக்கும் சரி, எஸ்ஏஓவாகவும் சரி, ரொம்ப அவங்களோடலாம் ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி நல்லா கைட் பண்ணி அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. ஒரு செக்ஷனில் 10 பேர் இருந்தால் ஒருத்தர் வேலையை ஒருத்தர் செய்ய வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப அருமையாக செஞ்சு கொண்டு போவாங்க செக்ஷனோட ஒர்க்கை. ஸோ அவர் இந்த ஆஃபீஸ் ரொம்ப
மிகப்பெரிய வருத்தம் அவர் வந்து ரிட்டையர் ஆகுது. அதுக்கடுத்து வந்து லதா சுந்தர் மேடம் நானும் அப்பாயின்மெண்ட் ஒரே டைம் மந்த் அண்ட் இயர்லேருந்து சேமா பெரியார் பில்டிங்னாலே அப்படியே எல்லாருக்கும் மலரும் நினைவுகளாக வந்துடும். அது அந்த நிலா காலம் எது வேணால் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மலரும் நினைவுகள் வந்து வந்துடுறது. ஸோ அவங்க மேடம் இன்னைக்கு வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆகிறாங்க. ஆஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க வந்து நம்மளுடைய மகளிர் தினம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க சார்ஜ் எடுத்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப மெமரபிளாக மறக்க முடியாத பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்கச்சக்கமாக புது விதமாக கான்டெஸ்ட் அந்த காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அதெல்லாம் வெறும் எஸ்ஏ ரைட்டிங் ஆரட்டார்கள் இந்த மாதிரியே இருந்ததெல்லாம் மாற்றி விதவிதமான கேம்ஸ் பண்ணி அந்த கேம் என்னென்ன புரியாது நம்ம அதை போய் பார்க்கணும், அது என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி அப்படி வந்து நிறைய ப்ரைஸஸ் எல்லாருக்கும் கொடுத்து, அது தவிர மொமெண்டோ எவ்ரி உமன்ஸ் டே அன்னைக்கு மொமெண்டோ கொடுத்து, ஸோ ரொம்ப வந்து ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷன். அப்புறம் அவங்க எத்தனை ஐ கேம்ப், ஹார்ட் செக்அப், இந்த பிபி சுகர் கேம்ப் அவங்களால எவ்வளோ முடியுமோ, ஈவன் லாஸ்ட் வீக் கூட அவங்க வந்து ஒரு புக் டே செலிப்ரேஷன் வச்சு அவ்வளோ லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் அந்த வெல்ஃபேருக்கு ரொம்ப அருமையான ஆக்டிவிட்டீஸை கொட்டியிருக்காங்க. அதை வந்து பாராட்டு வார்த்தைகளே கிடையாது. ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் மேடம். ரொம்ப இன்னொரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் உங்களுக்கு ஈக்குவலாக வர முடியுமானே தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க உஷா ஜோதிஷ் மேடம் அவங்க இருக்கிற செக்ஷனில் தான் இப்போ நான் இருக்கேன். அவங்களும் பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கிளைம்ஸில் ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராக இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சீனியர் ஏஓ கேடரோடைய பில்ஸ் பார்க்குறாங்க. என்ன அரியர் பில் வரணும், என்ன டிஏ அரியர்ஸ் யாருக்கு விட்டு போயிருக்கு, யார் எம்பசி ஆடிட் போனோம், உங்களுக்கு என்ன விட்டு போயிருக்கு, அவ்வளோ ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸை கவனமாக பார்த்து குறித்து வச்சுட்டு லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஒன்று விடாமல் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் கூட பிஏஓ போன சர்வீஸ் புக்கெல்லாம் ரிசீவ் பண்ணி செக் பண்ணி அந்த எம்டிஎஸ் வச்சு ரோல் அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்குது ஒர்க்கர்ஸு. பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்குலாம் சப்ஸ்டியூட்டே கிடைக்காது. இவங்களுக்குலாம் எப்படி சப்ஸ்டியூட் கிடைக்கும் போது எனக்கு தெரியல. நான் தான் செக்ஷன் எடுத்து கஷ்டப்படுவேன். நல்ல சப்ஸ்டியூட் கிடைக்கலன்னா. ஸோ ரொம்ப சூப்பர். ரேவதி மேடம் ரொம்ப அமைதியாக இனிமையாக இருக்கவங்க. அவங்களோட ஒரே செக்ஷனில் நான் அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை. பட் அவங்க ஒரு நல்ல ஒர்க்கர், அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு தெரியுது அவங்க ஒரு எக்ஸலண்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ராஜலட்சுமி பத்மநாபன் மேடம் அவங்களும் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப நல்ல ஒர்க்கர். நான் அதே செக்ஷனில் இருந்ததில்லை. அப்புறம் மிஸ்டர் ரமேஷ் அவரும் ரொம்ப நல்ல ஒர்க்கர் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக் கூட டிஹெச் ரூமில் எவ்ரி 1 hour தென் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் பற்றி அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் சில பேர்லாம் நான் ஃபீல்டில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். கடைசி ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் நான் தான் ரிட்டையர் ஆகிறேன், என்ன மேடம் இனிமேல் பண்ணி கிழிக்க போகிறேன் அப்படிலாம் பேசுவாங்க. இவங்க யாருக்குமே அந்த மாதிரி ஆட்டிடியூடே கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப ரைட் ஆட்டிடியூட் இருக்குது. நம்மள மாதிரி பீப்புள் இன்னும் சர்வீஸில் இருக்கவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்ல நமக்கு இதெல்லாம் இன்ஹெரிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வின்சென்ட் பால் சார், கிருஷ்ணமூர்த்தி சார் அண்ட் வைத்தியநாதன் இவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அனைத்து தோழர்களுக்கும் அக்கௌண்ட்ஸ்லேருந்து சார், ஸோ அனைத்து தோழர்களுக்கும் வந்து நல்ல வெரி ஹாப்பி ஹெல்த்தி ரிட்டையர்ட் லைஃப். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அதிக டைம் டிவோட் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக அவங்க சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. அது நல்லது. தேங்க்யூ மேடம். அடுத்த தோழரை வாசி பேசுவதற்கு மீலா மேடம் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் தோழியர்கள் அனைவரும் மிகவும் பரிச்சயமானவர்கள், மிக நெருக்கமாக பழகினவர்கள். என்ன சொல்லும்போது நம்மளோட உஷ்ணா சொன்னது தான் மலரும் நினைவுகள். அவங்க திரும்பி அவங்களோட முகத்தை பார்க்கும்போது வந்து நம்ம வந்து அவங்களுடன் கூடிய அந்த அளவாவிய அந்த தருணங்கள் வந்து எப்போதுமே வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் ரிப்பீட் அறிய இருக்காங்க. இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் வந்து அனைவரும் எனக்கு பரிச்சயமானவர்களாலும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னவர்கள் வந்து எனக்கு தோழர் செந்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. வேண்டாம், அது வந்து என்னென்ன புதுகோர் அப்படின்னு வாங்கினாங்க. புதுகோர் டெடிகேஷன் புதுகோர் அந்த வார்த்தை தான் வந்து திரும்பி சுற்றுலா சொன்னது தான் திரும்பி நான் கொஞ்சம் வேண்டான்னு பண்ணுறேன். டெடிகேஷன் புதுகோர் டு த பவர்.
சொல்லுவாங்களா பவர் கியூபு பவர் பவர் எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இன்ஃபினிட்டிவ் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பழைய காலத்தில் ஐடியாவில் இருந்த பொழுதும் சரி, ஒரு நீங்கள் ரிவ்யூ கொடுத்தாலும் சரி, ரெகுலர் ஆடிட்டு கொடுத்தாலும் சரி, அதை உடஞ்சி எடுத்து அது உள்ளேருந்து எடுத்து முத்து எடுத்து எப்படி இருந்தாலும் முத்து கிடச்சிடும். அவங்களாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடிட் போனாங்க. அப்பேற்பட்ட ஆடிட் செய்யக்கூடிய ஒரு தோழர். அதே போல் அட்மின்ல இருந்த போதும் அந்த டெடிகேஷன் தவிர ஒன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா அட்மின் ஆர் நீங்கள் லதா சுந்தர் இருக்கிறதால நான் அந்த வெல்ஃபேர் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓஎம் இருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நம்ம வந்து ஒரு சக தோழர்களுக்கும் ஒரு சக மெம்பர்களுக்கும் ஒரு ஒரு ஏஜிக்கு ஒரு டிஏஜிக்கு நடுவில் ஒரு பாலமாக இருப்பாங்க. அந்த அந்த தருணங்கள் வந்து ரொம்ப வந்து அருமையாக வந்து அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட செந்தில் வந்து என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, உடனே வந்து ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட்டு போவோம் எதுவுமே வராது. எத்தனை தரானாலும் ஃபோன் பண்ணுவார். மனதே இப்போ மேடம் மெயில் அடிச்சு பார்த்தீங்களா, மெயில் அடிச்சுன்னு சுத்தமாக மனசில் ஞாபகமே இருக்கு. திருப்பி மறுநாள் வந்து மெயில் அடிச்சுட்டு பாருங்கள். அந்த பொறுமையாக அந்த கோஆர்டினேஷன் அது வந்து நிஜமாவே வந்து ஒரு சில தோழர்களுக்கு மட்டும்தான் அதை வந்து ஏன்னா நம்மளும் சில சமயம் மறந்து போயிடுவோம், சில சமயம் வேறு வேலைகளில் இருப்போம், சில சமயம் ஒரு அலட்சியம் கூட வரும் நமக்கு. சரி, இது எல்லாத்தையும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து செந்தில் வந்து அதை வந்து எந்தவித திருப்பி அந்த ஒரு அந்த ரிவர்ட் வந்து ஆகாது. நமக்கு ஒரு திருப்பி கோவப்பட மாட்டார். பொறுமையாக நம்மகிட்டேருந்து அந்த இதை வாங்கி அதை வந்து சப்மிட் பண்ணக்கூடிய அந்த அட்மினில் வந்து அதை தான் வந்து நான் பார்த்துருக்கேன். ஐடிஆரில் இருந்தபோதும் சரி, இதில் இருந்தபோதும் சரி, ஒரு அருமையான டெடிகேட்டட் ஒர்க்கர். கண்டிப்பாக இந்த அலுவலகத்திற்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய லாஸ். அதான் வந்து ஒரு வேக்யூம் தான். அந்த வேக்யூம் கிரியேட் பண்ணுறதுங்கிறது யாராலே முடியாது. இன்னும் நான் இருந்தாலும் கூட முடியுமாங்கிறது தான் எனக்கு வந்து சந்தேகம். அந்தளவுக்கு வந்து ஒரு மிக நல்ல ஒரு தோழராக வந்து எனக்கு வந்து செந்தில் பார்த்துருக்கேன். அடுத்தது வந்து எனக்கு வந்து லதா சுந்தர் தான். லதா சுந்தர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் புஷ்கரா சொன்ன மாதிரி வெல்ஃபேரை விட்டுட்டு எனக்கு நாங்கள் வந்து ஒரே பேட்ச் டேஸு எவர்கிரீன் காலம்புரை எப்படி ஃப்ரெண்டாக ஈவினிங் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த எனர்ஜி, அது வந்து யாருக்கிட்டையும் வந்து அந்த மார்னிங் டு ஈவினிங் வந்து அந்த மார்னிங் எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக வருமோ அதே ஈவினிங் போகும்போது அதே எனர்ஜி வந்து சஸ்டைன் ஆகும். அதுதான் வந்து நான் லதாட்ட இருந்து பார்த்து கற்றுக்கொண்ட சில விஷயம். கூட ஆடிட்டில் ஒன்றாவே இருந்துருக்கோம். அந்த ஓய்வு இருந்தபோது முன்னாடியே இந்த லதா அந்த மாதிரி ஒரு மிக நெருங்கிய ஒரு பழக்கங்கள் நமக்கு வந்து வரும்போது பொது விஷயங்கள் பேசுவோம். பெண் சார்ந்த, பெண் உரிமை சார்ந்த, பெண் அடிமை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய பேசுவோம். அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அதுவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 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 பொது நல்ல அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வெல்ஃபேரில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து லதா சுந்தர் வந்து ஒரு பிற்காலத்தில் வந்து அவங்களால அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஏதுவாங்க. இந்த ஓய்வில் இருந்தபோதும் சரி, அதர்வைஸ் ஆல்சோ சி இஸ் வெரி போல்டு. அந்த வார்த்தை நைஸ், இஸ் வெரி போல்டு ஆல்சோ. அவங்க வந்து உள்ளே போய் வந்து என்ன பேசுவாங்கிறது எனக்கு தெரியும். அது வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து நான் வந்து கூடவே இருந்து கூட நாங்கள் எஸ்ஏஓஸ் வந்து நாங்கள் வந்து ஆடிட்லாம் பண்ணும்போது கூட உள்ளே போய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போல்டாக நம்ம அதிகாரிகளிடம் பேசக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறது வந்து லதாட்ட இருக்குது. எனக்கு எப்போதுமே லதா பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அந்த டே டு ஈவினிங் இந்த எனர்ஜி வந்து அவங்களுடைய அந்த யோகா ப்ராக்டிஸ் அதுதான் அது நம்ம எல்லாம் கற்றுக்கணும். ஏன் இந்த தருணத்தை நான் வந்து அதை திருப்பி நினைவு கூறுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிட்டையர் ஆகும் அனைவரும் வந்து நம்மளுடைய ஹெல்த் இஸ் த ப்ரியாரிட்டி. நம்மளுடைய சந்ததியருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம உடம்பை பார்த்துக்கிறது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு. வயதான காலத்தில் டாக்டர் ரிட்டையர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாலே போதும். அவங்களுக்கு வேறு ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஓய்வு பெறும் தோழர்கள் வைத்தியநாதன் சார், கிருஷ்ணமூர்த்தி சார், ரமேஷ் சார், அப்புறம் இவங்க 3 பேருமே வந்து நான் உஷா ஜோதிஷ் பார்க்கும்போது 2 பேர் தான் வந்தாங்க. நிறைய பேர் பெரிய கேங் ஆச்சு. அவங்கெல்லாம் யோசிச்சுங்க, பெரிய கேங். அவங்க எம்ஐடியிலேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய உழைப்பாளி. இறைவதி பார்த்தாலும் மிகப்பெரிய உழைப்பாளி.
ஸோ இந்த மிகப்பெரிய உழைப்பாளிகள் வந்து ரிட்டையர் ஆகி போவது அகெயின் இஸ் கிரியேட்டிங் எ வேக்யூம் இந்த ஆஃபீஸ் அண்ட் ஆல்சோ டு டிபார்ட்மெண்ட். கடைசியாக ரவி சார் நம்ம ஏஐடி சொல்லும்போது நம்ம அசோசியேஷனை வந்து நம்ம மறக்காமல் இருக்க முடியாது. இந்த அசோசியேஷன் உடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுடைய அந்த தோழர்கள் நம்மளுடைய தலைவர்களுடைய அந்த இஷ்யூஸ் எடுத்துகிட்டு போகிறது எப்படி முன்னெடுத்துட்டு போகிறோமோ அதனால தான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குதான். நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து மோகன் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சில விஷயங்கள் இருந்தால் கூட சில நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ரவி மாதிரி இருக்கக்கூடிய அந்த முன்னணி தோழர்கள் தலைவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் என்றுமே இவர்கள் should lead, they should இந்த ரிட்டையர் ஆகும் தோழர்கள் அனைவரும் should lead a happy பீஸ்ஃபுல் ரிட்டையர் லைஃப் என்று தெரிந்து கொண்டு MCA சங்கமும் SAOS அசோசியேஷன் சங்கமும் மற்ற அனைத்து சங்கமும் என்றும் வாழ வேண்டும். இட் should live a long life also. Thank you. தேங்க்யூ மேடம். அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு மூத்த தோழர் ஏஜேஆர் அவர்கள் இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். தோழர்கள் மூத்த தோழர்கள் மோகன் புஷ்கலா எல்லாம் ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டாங்க. திருப்பி அந்த ஒவ்வொரு பேரையும் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுறது இன்னும் பத்திர டைம் தான் ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நேரடியாக அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். பெரும்பாலும் வாழ்த்து சொல்லும்போது அவங்களுடைய சில சிறப்புகளை நம்ம சொல்ல வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தோழர் கிருஷ்ணத்துலேருந்து டேனியல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து அத்தனை பேர் வந்து அவங்க வாழ்த்துறாங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது நம்ம வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம MCA சங்கம் வந்து விடாமல் நம்ம எப்படியோ நம்ம வந்து கௌரவிக்கணும். நம்ம அலுவலகம் பண்ணுறதோ இல்லையோ MCA செய்யும். அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ஒவ்வொரு தோழர்கள் எவ்வளோ தோழர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்க சம்பாதித்த ஒரு நட்பு, அது மிகப்பெரிய சொத்து. அவருக்கு வாழ்த்து இருக்கு. அதே மாதிரி தோழர் செந்தில் ரமேஷ் 2 பேருமே எனக்கு ரொம்ப பரிச்சயமான தோழர்கள். எல்லாம் அவங்க வந்து ரமேஷ் ஏஓலேருந்து ஆடிட்டூரில் இருந்தார். அப்போ ரொம்ப ரொம்ப க்ளோஸாக எங்கள் அசோசியேட் ஃபங்க்ஷனில் எல்லாருமே அசந்து ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே அவர் கலந்து கொள்வார். அதே மாதிரி செந்தில் ரொம்ப அருமையாக சொன்னார். நீலாவும் வரும். ஏன்னா அவர் அவ்வளவு டெடிகேட்டடாக இருந்தார். எந்த அளவுக்கு தன்னுடைய உடல்நிலையை கூட கவனிக்காத அளவுக்கு இந்த அலுவலகத்துக்காக தன்னுடைய உடல்நலத்தை கூட அவர் கவனிக்காமல் அவர் அவ்வளோ தூரம் செஞ்சுருக்கார் என்பது பேர் சிறப்பு. அது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஆஃபீஸில் வந்து இப்போ நிறைய பிரிவுகள் அந்த அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு, கமர்ஷியலு, இப்போ பார்த்தா புதுசாக ஒரு ஆஃபீஸு டிஜி சென்ட்ரல்னு சொல்லி ஒரு ஆல் இந்தியாவுக்கு பெரிய தூக்குறதுக்கு ஒரு வழி. இந்த மாதிரியான நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளை எவ்வளோ தூரம் அமுக்குது அப்படி இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபிக்டிஷியஸாக அவங்க செஞ்சு நம்முடைய ஊழியர்களுக்கு எகென்ஸ்டான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிம்மதியாக வீட்டோட இருக்க முடியாது எல்லாம் இந்த மாதிரி விஷயம். ஆனால் அந்த தோழர் அதுக்கு உதாரணம் வந்து தோழர் செந்தில். அவர் அக்கௌண்ட்ஸில் இருந்து வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடிட்டில் வந்து விட்டால் வேறு ஆளே இல்லைன்ற அளவுக்கு உணர்கிற அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்காரு. இந்த கமர்ஷியலு, இந்த சிவிலு அதெல்லாம் சும்மா அப்பத்தானே. எல்லாருமே சிஏ ஜாப்ஸில் இருக்க எல்லாருமே நல்ல திறமையாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான். இதெல்லாம் வேணும்னே அவங்க வந்து தன்னுடைய போஸ்ட்டுகளை உருவாக்கி கொள்வதற்கும் நம்முடைய ஊழியர்களை பழிவாங்குவதற்குமான ஒரு விஷயங்களை இண்டிபெண்டன்ஸியை கெடுக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். அதோட பார்த்தீங்கன்னா மற்ற இந்த தோழர்கள் நம்ம ஆடிட்டு 1ல் இருந்து இந்த தோழர்கள் ரொம்ப உஷாரில் இருந்து எல்லாரையுமே அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். அவங்க ஆடிட்டு 1ல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆர்ஐ யூனிவர்சிட்டியிலே இருந்து பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப அருமையான தோழர்கள். அவங்களுக்கு நிறைய நட்புவட்டங்கள் இருக்குது. அவங்களுடைய குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசத்தோடு இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கான ஒரு அலுவலகத்தையே வந்து ஒரு குடும்பம் மாதிரி வச்சு அதே நேரத்தில் அவங்க கிளைண்ட்ஸில் இருந்தாலும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப நம்முடைய மற்ற தோழர்களுக்காக உழைச்சிருக்காங்க. தோழர் செந்தில் இவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்காக உழைச்சவங்க. அது அவங்க என்னதான் உழைச்சாலும் ரிட்டையர்டாக மறந்துடுவாங்க. அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அப்போ தான் தெரியும் நம்ம வந்து என்னடா இதுக்கு போய் இவ்வளவு பண்ணுங்க அப்படின்றது. ஆனால் இந்த தோழர்கள் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய நம்முடைய நலனுக்காக உழைத்த தோழர்கள் போது எனக்கு கொஞ்சம் அவங்க இன்னும் சிறப்பாக தெரிகிறாங்க. அதே மாதிரி தோழர் லதா சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க அந்த காலத்தில் கஸ்டம்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்த பிறகு ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன், ஓஎம் எது ரொம்ப டஃப்பு
யார் இருக்க மாட்டாங்க, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்ற இடத்துல சேலஞ்சுக்குள்ள அவங்க வந்து எடுத்து நடத்தும் ஒரு அருமையான தோழர், ஒரு அருமையான முன்னுதாரணம். ஆனால் அவங்க எடுத்ததோட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழியர்களுடைய வெல்ஃபேர் என்ன இருக்கோ அதை கூட அவங்க அருமையாக கவனித்து கொண்ட தோழர். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸராகவும் இருந்திருக்காங்க. அப்போ வந்து தன்னுடைய வெல்ஃபேர் மற்றபடி யோகா அது அந்த மாதிரி பர்சனலாகவும் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தோழர் ரவிச்சந்திரன் இங்கே அக்கௌண்ட்ஸில் இருக்க ஒருத்தர் வந்து இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து அங்கே வந்து நம்ம எம்சி நம்முடைய சகோதர தாய் சங்கத்துடைய அங்கே தலைமை பொறுப்பில் இருந்து வழிநடத்தி சென்றார். நம்ம சொசைட்டிக்கு வந்து பிரச்சனைகள் வந்தபோது நம்ம ஆடிட் அக்கௌண்ட்ஸை வந்து ஒருங்கிணைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கினார். ஆடிட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஈஸியாக வேகம் வந்து புரிஞ்சு போவாங்க. அக்கௌண்ட்ஸில் வந்து கீழே இறக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை வந்து அவர் நிறுத்தி காமித்த தோழர் வந்து தோழர் ரவிச்சந்திரன். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை அவர் இப்போ அட்மின் செக்ஷனில் தான் இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிறான்னு நினைக்கிறேன். E3 செக்ஷன், அதாவது டைம்ஸில் தான் அங்கே டைம்ஸு, அதில் இருந்து மற்ற பொது வேலைகளை செஞ்சு கவனித்தப்ப ஒவ்வொரு தோழர்களையும் அவர் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த கீழே நம்ம டெய்லி வேஜஸ் இருக்கிறாங்களா ஆஃபீஸில், அவங்களில் இருந்து அத்தனை பேரையும் அவர் வந்து ரொம்ப அக்கறையோடு கவனிக்க அவங்களுடைய பசுவலாக ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ண நினைக்கும் போது இந்த எம்சிஏ சங்கத்தினுடைய அந்த பாரம்பரியம் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருப்பதை நினைத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னாடி நம்ம வந்து உடம்புக்கு முடியாதவங்க வீட்டுக்கு ஏதாவது சுத்தமான வீட்டுக்கெல்லாம் நம்ம வந்து எம்சிஏ சங்கம் தான் முதல்ல போய் நிற்கும். அதை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்கௌண்ட்ஸில் அவர் அதை செய்து கொண்டு வந்திருக்க ஒரு அருமையான தோழர். அனைத்து பேரையும் அவர் ரிட்டையர் இன்னொரு கின்னஸ் 2000 பேரையும் சந்திச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் போய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவரும் எல்லாரும் அவங்க சொல்லியிருக்காரு. பெரிய விஷயங்கள் தான் இருக்குது. அந்த தோழர் சங்கத்துக்கும் சரி அலுவலகத்துக்கும் ஆற்றிய பணிகள் ரொம்ப அதிகம். அதனால் இன்னைக்கு தோழர் லதாசுந்தர் ரவிச்சந்திரன் அந்த விதத்தில் மிக சிறந்த ஒரு முன்னிலையில் இருக்கிற தோழர்கள். இவர்கள் அனைவரும் நீண்ட நாட்கள் அமைதியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ரிட்டைர்மெண்ட் கிடைக்கும்னு வாழ்த்துங்க. தோழர் மோகன் சொல்லி ரொம்ப பயன்படுத்துகிற ஏன்னா சொந்தக்காரங்களாம் வச்சுருப்பாங்க, பென்ஷன்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா பே கமிஷனே இல்லைன்னு சொன்னாங்க. பே கமிஷன் எங்களுக்கு கிடையாதுனாங்க. ஆனால் இப்போ பே கமிஷன் வர வச்சாங்க. இதெல்லாம் வந்து மந்திரத்தில் வரல. ஆனால் அது மட்டும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய சங்க நடவடிக்கை நமக்கு மூத்த தோழர்கள் வந்து இன்னும் அவங்க செயல்பாட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஓரளவு வந்து நமக்கு இதுவரைக்கும் பாதுகாக்கப்படுது. அப்போ ஆஃபீஸில் எப்படி நம்ம அடுத்த தோழர்களை நம்ம பார்க்கலையே கவலைப்படுற மாதிரி சங்கத்திலையும் வந்து நம்முடைய இருக்கிற தோழர்கள் தீவிரமாக ஈடுபட்டால் தான் இருக்கிற ஆஃபீஸையும் நீங்கள் பாதுகாத்து வருகிற ஜென்ரேஷன் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் இதிலையும் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சங்கத்தையும் சரி நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்துவதற்காக நீங்கள் அனைவரும் பாடுபடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அதற்கு நன்றி. அடுத்த தோழர்களை வாழ்த்தி பேசுவதற்கு நம்முடைய ஏஓ சங்கத்தின் செயலாளர் ராமா மேடம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்ல இல்லை மற்ற இடங்கள்ல 33% கேட்குறோம். ஆனால் ரிட்டையர்மெண்ட்ல 33% இன்னும் அதிகமாக போக போக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை ரொம்ப நல்ல நாள். ரிட்டையர்மெண்ட் மட்டும் 10 பேர் இன்னைக்கு, அடுத்த வருஷம் அக்ஷய திருதியில் ஒரு 100 பேர் இன்னும் ரிட்டையர் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறவங்க தான் இந்த வேலையெல்லாம் தலையில் சுமக்கணும். ஸோ இவங்க ரிட்டையர் ஆகினால சந்தோஷப்படுறதா இருக்கிறவங்க வருத்தப்படுறது. அவங்க டெஃபினட்டாக சந்தோஷமாக தருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்தளவுக்கு சூழ்நிலை அப்படி ஒன்றும் ஆஃபீஸ் பற்றியே உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் இதுதான். ஏன்னா நம்ம ஏஜும் ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம், அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு போராட்டம். ஆனால் உங்களுக்கு வந்து அங்கே எந்த மெமோ வராது, லைஃப்லாம் வராது. அதனால் போராடக்கூடிய ஒரு பென்ஷன் அசோசியேஷனில் சேர்ந்து ஒரு எல்லாரும் அதில் இணைஞ்சு நாங்களாம் பின்னாடி வருவோம். எங்களுக்காக பேப்பர்ஸ்க்காக நீங்கள் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு 10 பேரையும் நான் தனித்தனியாக சொல்ல எல்லாருமே தெரிஞ்சவங்க தான்.
வைத்தியநாதன் சார் என்னோட சர்வீஸ் குரூப் பார்த்துருக்காரு. விக்ரமூர்த்தி சார்லாம் நான் ஜாயின் பண்ணதுன்னு பார்த்துட்ருக்கேன். வின்சென்ட் சார் வந்து செந்தில் சார், அதுக்கப்புறம் ரவி சார், ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் இவ்வளோ துருத்துருன்னு இருந்தார். ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்ன பண்ண போறீங்க? ஆனால் எங்கள் பிஸ்னஸ்க்கு அந்த துருத்துருப்பை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொஞ்சம் எங்கள் டாபிக் வந்தேன். நாங்கள்லாம் வந்து பெரியார் பில்டிங்கில் ஜாயின் பண்ணோம். ஸோ போன மாதம் வந்து ரிட்டையர் ஆனாலே எங்களுக்கு ரேவதியும் லதாவும் வந்து நாங்கள் ஒரே டைம் ரெக்ரூட் ஆகி அது ஒரு ரேட்டு ஸ்லோலாம் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சமாக தான் எங்களுக்குள்ள நாங்கள் நெருப்பம் அதிகம். எங்களுக்கு வந்து ஒரு லேடிஸ் ரூம் இருந்தது. அங்கே தான் லேடிஸ் ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் இப்போ சொல்கிறாங்கன்னா அப்போ நாங்கள் லஞ்ச் ரூமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பெரிய குட்டி ரூம் தான். ஒரு பெரிய வட்டம் போட்டு அவ்வளோ ஷேர் பண்ணி சாப்பிட்டதுல லதா, ரேவதி, புஷ்பா, ராதா, தாரா எல்லாம் அந்த செட்டே இங்கே இருக்கும். சரி, எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அந்த குரூப் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இனிமையான காலம் அது. அது வந்து என்னன்னா பெரியார் வந்து கொஞ்சம் அசோசியேஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப இல்லை. கொஞ்சம் முறையெல்லாம் வந்த பிறகு தான் அதாவது கொஞ்சம் அப்படி பண்ணிட்டுருக்கோம். ஆனாலும் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப பண்ண மாட்டோம். பட் அப்பவும் ரேவதி வந்து அவங்க செக்ஷனில் சுப்ராயன் சார், கேடி சார் இருந்தாங்க. ரேவதி ஸ்ட்ரைக்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போவாங்க. நாங்களாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு செக்ஷனில் வந்து டைம் கொடுப்பாங்க. ரொம்ப ரெக்ரூட் ஆகும் கொஞ்சம் மேனேஜர்லாம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரீம் ஷோட் போகிறோம். நீலா, மோகன், ரவீந்திரன் இவங்கெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த இதுக்கு வரோம். ஸோ அப்போவே நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாமல் பெரியார் காலத்தில் விளையாடு போது கூட அது ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ரேவதி அந்த காலத்துலேருந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கதி சார்பாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு வாங்க. அதெல்லாம் வந்து அன்றைக்கி இருக்கிற மாதிரியே தான் இருக்காங்க. யோகா பண்ணுறாங்க. அது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பண்ணணும். பசங்களுக்கு தான் நான் பெருசாக வந்து பணம் சம்பாதி அதைப்படி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஹெல்த்தை பார்த்துக்கணும், யோகா ரொம்ப முக்கியம்னு சொல்லி தான் வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. நிறைய அன்றைக்கி கூட ஒரு ஏஜி பழைய வந்து போது கூட அவங்க ஓஎம்ல ஏஓவாக இருந்ததை மென்ஷன் பண்ணி சொன்னார். சொன்ன மாதிரி வெல்ஃபேர் செல்லில் வந்து அவங்க வந்ததுக்கே ரொம்ப நிறைய ஆக்டிவிட்டிஸ் வெல்ஃபேர் செல்லுக்கு வந்துடுச்சு. அந்த ஆல் இந்தியாவிலே வந்து வாட்டர் பேங்க்னோடனே எதோ நடத்திட்டு இருக்கோம். சைக்கிள் பேரணி போகும். எல்லாத்தையுமே இவங்க வந்து முன்னணியில் நின்று அந்தந்த ப்ரோக்ராம் ஏற்ற காஸ்டியூமோடு இருப்பாங்க. அண்ட் இப்போ விமன்ஸ் டேல மட்டும் எனக்கு ஒரு சின்ன கருத்து வந்து விமன்ஸ் டே அவ்வளோ விமர்சையாக நடத்துவாங்க. ஆனால் அது ஒரு போராட்டத்தை பற்றி பேசாமலே நடத்துறது மட்டும் எனக்கு கொஞ்சம் அது ஒரு விமர்சனம் உண்டு. மற்றபடி ரொம்ப அருமையாக இங்கே இருக்கிறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த வருஷம் விமன்ஸ் டேல பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்களோட தோழர்களும் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. அதை நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி எங்களுக்கு வந்து எங்களால் மறக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து பெண்களுக்கு ஹாப்பி கொடுத்து நன்றி. முட்டாதொழி மேடம் எல்லாம் அவங்கெல்லாம் அப்படி யாருன்னா ஆரம்பத்திலே தெரியும். ஸோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எல்லாருக்குமே எல்லோரும் நான் நிறைய டைமும் ஆகிடுச்சு. அதெல்லாம் 3 மணிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அதிகமாக பேசுகிறேன். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் பென்ஷனர் ஃபாரத்தில் இணைந்து இந்த பே கமிஷனுக்காக நீங்களும் சேர்ந்து உங்களுடைய பங்கை தரணும்னு கேட்டுக்கிட்டு எல்லாரும் ஆக்டிவ் ரிட்டைர்மெண்ட் லைஃப் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடுவிட்டு நிறைய தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். சொன்ன மாதிரி புஷ்பாலா மேடம் ஆக்சுவலாக சொன்னாங்க. அதான் சுந்தர் மேடம் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸராலையும் வெல்ஃபேர் செக்ஷனாலையும் இத்தனை ப்ரோக்ராம் நடத்த முடியுங்கிறதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸை பார்த்துருக்கோம். பொதுவாக வெல்ஃபேர் ஆஃபீஸர்னாலே நம்ம மனசில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸோட வெல்ஃபேர் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்றத மாற்றுறது லதா சுந்தர் மேடம் தான். அஞ்சாவதியாக பல ப்ரோக்ராம் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏஜிஓஆர்சி தான் பண்ணோம். ஆனால் கடந்த ஒரு 2-3 வருஷமாக பெருசாக ஒன்றும் ஏஜிஓஆர்சிலேருந்து ஆக்டிவிட்டிஸ் இல்லை. நம்ம மெம்பர்ஸ்க்கெல்லாம் கூட அந்த மொமெண்டம்லாம் கொடுப்பாங்க. இப்போ கூட அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. பட் அந்த ஒர்க்கையும் சேர்த்து நம்முடைய வெல்ஃபேர் ஆஃபீஸர் பார்த்தாங்க. நம்முடைய வெல்ஃபேர் செக்ஷன் செஞ்சாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தோழர்களை வாழ்த்தி பேசுவதற்கு நம்முடைய பென்ஷனர்ஸ் போரத்தின் தலைவர் மூத்த தோழர் குமார் சார் அவர்கள். மெட்ரோவில் நான் எங்கே போய் நிற்கிறேன் பண்ணுறேன்.
தோழர்களே, பஸ்ஸு தர விழுது. நான் 10 தள்ளி நான் தான் எடுத்து போகிறேன். Actually, I have come here to just welcome them to Pensioners Forum. It has become a formality nowadays actually. ஏன்னா நிறைய பேர் ஆக்டிவ் லைஃப்லேருந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் போகிறாங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்க, என்ன பண்ண போகிறீங்க என்ன கேட்டாங்க. இல்லை யாரும் கேட்டு நீங்கள் ஸோ எல்லாருக்குமே சொசைட்டியில் வேலை பண்ணுறதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது. Society has given so much and we have become to this stage. எல்லாருக்கும் வந்து குடும்பம், குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆகிடும். இனிமேல் we need to give back to the society. அதனால ஓய்வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் சுறுசுறுப்பாக இன்னைக்கு இருக்க மாதிரி இன்னைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும். எல்லாரையுமே நான் வந்து என் கூட ஏதோ ஒரு வகையில் பணிக்காலத்தில் தொடர்புடையவங்க தான் எல்லாருமே. பார்த்தா ரிட்டையரிங் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நானும் ரிட்டையர் ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால ஒரு ஞாபகம் இருக்காது. எப்போ வேலை பண்ணணும் ஞாபகம் இருக்காது. இருந்தாலும் எல்லா தோழர்களும் நல்ல ஒரு வளமான வாழ்வு வாழணும். அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்களால இந்த சொசைட்டிக்கு எந்த விதத்துலலாம் பங்கு அளிக்க முடியுமோ அளிக்கணும். குறிப்பாக பென்ஷனர்ஸ் ஃபோரமுக்கு வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி நாமளும் வந்து பென்ஷனர்ஸ் ஃபோரத்தில் இப்போ மீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து போராட்டம்லாம் இருக்கும். ஆனால் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் எல்லோரும் வந்து நல்லா இன்பமாக கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் மாற்றிக்க கூடாது. மீட் அண்ட் கிரீட் அப்படின்னா அது தலைப்பு கொடுத்துருந்தோம். அது ஸோ நிறைய தோழர்கள் ஒரு 600க்கு மேற்பட்டவங்க அங்கே வந்தாங்க. குடும்பங்களாக கூட சில பேர் வந்தாங்க. அந்த மாதிரி நமக்கு கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஆஃபீஸ்லேருந்து போகிறோமே அப்படின்றதுனால ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரிட்டையர் ஆனப்புறம் பாருங்கள் எத்தனை பேர் ரிட்டையர் ஆகணும்னா 10 பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஏஜாயிருந்து வந்து ஒவ்வொரு தூரம் வராங்க. என்னால் ஆக்சுவலி ஒவ்வொரு தூரம் வரணும்னு நினைப்பேன், வர முடியல. ஏன்னா நான் வந்து ரிட்டையர் ஆனப்புறமும் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கோம், சமுதாய பணியில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் வந்து ஒரு 200 குழந்தைகளையும் ஒரு 40 சீனியர் சிட்டிசனையும் பாதுகாத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துகிறோம். அந்த மாதிரி நேரத்தில் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தொண்டு செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அதனால் அவங்க எல்லாரையும் வந்து நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அவங்க கூட நீங்களும் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். முக்கியமாக வந்து இந்த பென்ஷனர்ஸ் ஃபோரத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால உங்களை ஃபார்மலாக வெல்கம் பண்ணுறேன். திஸ் ஆக்சுவலி ஐ ஃபார்மலி வெல்கம் யூ ஆல். இதில் எல்லாருமே வந்து ஆக்சுவலி இதில் மெம்பர்ஷிப்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே டிஃபால்ட் மெம்பர்ஸ் தான். இங்கே ரிட்டையர் ஆனோடனே அங்கே மெம்பர் ஆகிடும். அதனால் ஒன்றும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து எழுதி கொடுத்து ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து மெம்பராக சமாச்சாரம்லாம் கிடையாது. By default, you are members of Pensioners Forum. Let us all meet together as often as possible and just do something good to the society and also good to the pensioners. So with this, I wish all of you a happy, healthy, peaceful, eventful retired life. Thank you very much. Thank you, sir. அடுத்து தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் வாலியார் முரளி அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இப்போது இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் பற்றியும் பேச ஆரம்பிச்சோம்னா டைம் பண்ணுறாரு. நான் ரவி பற்றி பேசுறதா, அவர் கூட இருந்த அந்த சொசைட்டி டைம்லேயும் எம்சிஏ போராட்டம் நடக்கும்போது எங்கள் கூட அக்கௌண்ட் சார்பாக எல்லா விஷயத்தையும் எங்கள் கூட இருந்து போராட்டம் நடத்தி எந்த அளவுக்கு நல்லா வெற்றி பெற்றோம் அதை பற்றி பேசுறதா, இல்லை ரமா சொன்ன மாதிரி பிரியார் பில்டிங் பற்றி கொஞ்சம் பேசணும்னா முக்கால்வாசி பிரியார் பில்டிங் தான். நாங்கள் ஜாயின் பண்ண புதுசில் லைப்ரரி செஷன் இருக்கும்போது பக்கத்தில் வந்து எங்கள் லேடிஸ் உட்காந்துருப்பாங்க. அப்படி நான் கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் விட்டது இங்கே அப்போ நான் உட்காந்துருக்கோம். அதே டைமில் ரேவதி வந்து அங்கே ஐயா எடுத்து ட்ரை பண்ணி வருவாங்க. எப்போலாம் எங்களை அடிச்சுட்டு நான்லாம் அப்போ எல்லாம் பேச்சுலர்ஸ் ஆட்டம் போட்டு உட்காந்துருப்போம். அடிக்கவே மாட்டோம், ட்ரை பண்ணிக்க மாட்டோம். வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ரேவதி பற்றி எவ்வளோ பேசுறீங்கன்னு தெரியல. அவ்வளோ விஷயம் இருக்குது, பேச நிறையா இருக்குது. ஆனால் அருமையான நண்பர். அன்றைக்கி இன்னும் இருக்குது. அதே ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்.
அப்புறம் அடுத்து லதாக்கு கடைசியில் உஷா மேடம் நல்லா தெரியும் எனக்கு. பட் அவ்வளோ அவங்களோட ஒர்க் பண்ணது கிடையாது. ரமேஷ் ராஜேஷ் மேடம் நானும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரமேஷ், அப்புறம் வின்சன் பால், கிருஷ்ணமூர்த்தி, வைத்தியநாதன். வின்சன் பால், கிருஷ்ணமூர்த்தி, வைத்தியநாதன் கிருஷ்ணமூர்த்தி தான் சைலண்ட் ஒர்க்கர். எனக்கு தெரியாது, ஆள் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, வேலை மட்டும் போயிட்டே இருக்கும். நம்மளுடைய செந்தில் பற்றி ரெண்டு கருத்து சொல்லிடுறேன். ஆஃபீஸுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணணுங்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனால் அதுக்கு ஓவராக சின்சியராக இருந்தாலும் பிரச்சனைங்கிறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்திருக்காரு. ஆஃபீஸில் வந்து அப்போ ராம்குமார் இருக்கான்னு தெரியல. ராம்குமார் வந்து எஸ்ஏஓ. இவர் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் ஐசியூவில் படுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் படுத்துருக்காரு. அங்கேருந்து ராம்குமாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ராம்குமார் கேட்குறாரு, என்னப்பா அவன் எப்படி இருக்குது, எப்போ என்ன ஹெல்த் எப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறோம். டாக்டர் என்ன சொன்னாங்க, இல்லை அர்ஜென்ட்டாக ஏஜிக்கு ஒரு ஃபைல் போட்டிருக்கேன், அது என்ன ஆச்சு முதல்ல பார்த்து அப்ரூவ் ஆச்சு இல்லைன்னு கேட்டு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு சின்சியரிட்டி, ஒரு லிமிட் இல்லையா? சின்சியராக இருக்க வேண்டியதான். அதுக்காக இப்படி ஐசியூவில் இருக்கும்போது கூட ஆஃபீஸ் அளவு அப்போ நிறைய தடவை சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் அது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப ரேர் தான் பார்க்க முடியும். ரேர்லி இந்த மாதிரி ஆள்லாம் ரொம்ப கஷ்டம். ரமேஷ் சைலண்ட் ஒர்க்கர். வழக்கம் போல் அவர் எப்பவுமே அவரோட டிபியிலே இருப்பார். பக்கத்தில் என்ன நடக்குது கூட தெரியாது. அண்ட் லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் லதா சுந்தர் பற்றி சொன்னால், லதா வந்து ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவளை பற்றி நிறைய பேசலாம். ஓயமாக இருக்கிறதும் சரி, விளையாட்டுகளில் சிசியில் இருக்கும்போது சரி, அவன் வந்து பில்டிங் ஷிஃப்ட் பண்ணும்போதும் சரி, பல ரூல்ஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் அங்கே இங்கே என்னென்ன டைப் ஆஃப் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து சரி கடைசி வந்து வெல்ஃபேரில் வந்து செட்டில் ஆகிடும். வெல்ஃபேரில் செட்டில் ஆனோடனே என்னோட வேலைக்கு என்ன தரமா, நான் அப்போ தான் வெல்ஃபேர் வெளியில் போனேன். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் வெல்ஃபேர் ரெஸ்டாரண்ட் இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேட் டு த பிளேஸ். பட் அந்த நேரம் வந்த நேரம் சியாஜான வெரி குட் கமெண்டபிள் ஜாப். அது வந்து என்டையர் ஆஃபீஸுக்கு தெரியும். உண்மையிலே நல்லா பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதே மாதிரி ஃபர்தர் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஐ விஷ் ஆல் த ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். முக்கியமான விஷயம் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ காம்ரேட். அடுத்த தோழர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேட்க யாராவது பேசுறதுனா பேசலாம். சித்ரா மூத்த தலைவர் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்னைக்கு இந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ எனக்கு ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே புரியல. ஏன்னா 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. டைம் பேக் ஆயிடுச்சாங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு சமீப காலமா ஒரு நம்மளோட இருந்த தொடர்புடைய தோழர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ ஒரு 4 ரோ அப்படி 5 ரோ தான் இருக்கும். பேசுறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா தற்செயலாம் பார்க்க வந்தவரை நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஹவ் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் இன் ஃப்ரண்ட் இன் திஸ் அசோசியேஷன். பட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு க்ஷணம் வந்து மாறி போச்சு. ஏன்னா இங்கே 10 பேர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ரிட்டையர் ஆன அத்தனை சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க. இதில் என்ன தோணுதுன்னா, அத்தனை பேர் அத்தனை ஒரு லிங்கோட இருந்த அத்தனை பேரோட லாஸ்ட் பேட்ச் தான் இவங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நம்மெல்லாம் we belong to that older generation. அப்போ எப்படின்னா நம்மளுக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாரம்பரியத்திலே இருந்து பழகினவங்க. அதனால அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகி அப்படியே இவ்வளோ நாள் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த ரிட்டையர் ஆன அந்த 10 பேரில் 5 பேர் எனக்கு தெரியும். அதுலேயும் இந்த 4 லேடிஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்வீட்டு. அவங்களுக்கே வந்து எதுனாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் இருந்ததில்லை. பட் எதுனாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களாம் நம்ம பியர்ஸுங்கிறப்போ அந்த பரிமாற்றம் இருக்கும். எதுனாலும் நமக்கு ஒரு அட்வைஸ் இருக்கும். ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறவங்க தான் இவங்க அத்தனை பேரும். ஏன்னா இப்போ கடைசி தருணத்துக்கு வந்ததுனால நான் எல்லாரையும் பற்றி எலாபரேட்டாக சொல்ல முடியாது. மற்ற எஸ்ஏஓ மேம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு முட்டாய்ப்பா ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து சொன்னாங்கல்ல
லதா மேம் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அவங்களுக்கு வந்து ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்குன்னு வந்திருக்கோம். இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு ஃபேர்வெல்லா அப்படிங்கும்போது வெல்ஃபேருக்கே ஃபேர்வெல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஃபேர்வெல் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க அவங்க வந்ததுலேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்ட்டு. மேம் வந்து நான் பார்த்துருக்கேன். எவ்வளோதான் 30 வருஷமா வந்து அந்த பெரியார் பில்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்களாம் ஒரே பேட்சுங்கிறதுனால பார்த்துருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். அதனால் அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம பிரேக் பண்ணிட்டுலாம் உள்ளே போக முடியாது. அது ஒரு பாண்டிங்கோடு இருக்கும். ஏன்னா அந்த காலத்து இது இப்போ இருக்கிற மாதிரி அது ஈஸி கோலாம் கிடையாது. ஒரு டைட் பாண்டிங்கோடு இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், பழகிக்கலாம். ஆனால் உள்ளே போக முடியாது அந்த மாதிரி. ஆனால் இப்போ அவங்க மேம் வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆனால் அந்த சமீப காலத்தில் அவங்களோட எனக்கு நிறைய தொடர்பு இருந்துச்சு. ஏன்னா அவங்க அரேஞ்ச் பண்ண அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து இவ்வளோ வருஷத்தில் விட்டதை ஃபேக் அண்ட் ரிட்டையர்மெண்ட் அப்போ அவங்க அரேஞ்ச் பண்ண எல்லா ப்ரோக்ராம்லேயும் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அந்த ட்ராமா அந்த மாதிரியான விஷயம், அந்த வாக்கத்தான் எல்லாத்தையும் வந்து ஒரு என்ட்ருவாக எங்களுக்கு எப்படின்னா அந்த காலேஜ் டேஸ் மாதிரி ஒரு மெமரிஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக ரிட்டையர் ஆகும்போது இருக்கிற அந்த பெட்டி எதுவுமே இல்லாமல் அந்த கொஞ்சம் 1 இயரில் வந்து வி வென்ட் பேக் டு அவர் காலேஜ் டேஸ். அவங்க எல்லாரும் சொன்னாங்க மேம் வந்து யோகா டீச்சர், அப்படி இருக்கிறவங்க வெல்ஃபேர் ஆஃபீஸராக வரப்போ சரி ஏதோ யோகா கிளாஸஸ்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ அவங்களால யோகாவை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ஷி ஹேட் வெரி டஃப் டைம், சேலஞ்சஸ், சோ மெனி சேலஞ்சஸ். அதுக்கெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண இத்தனை நாள் கடைப்பிடிச்ச அந்த யோகா தான் அவங்களுக்கே வந்து பலன் கொடுத்து அதெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். இன்னொன்று என்னன்னா அவங்க ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ன்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்டர். இவ்வளோ வருஷத்தில் வந்து படிப்படியாக அவ்வளோ மேலே வந்தவங்களால ஈஸியாக வந்து டக்குன்னு எல்லாரோடையும் மிக்ஸ் ஆக முடியாது. பட் மேமை பொறுத்த வரைக்கும் அவங்க அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் அந்த பாசமாக கூப்பிடுறது. அவங்க யூஸ் பண்ணுற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா, உங்களை நம்பி தானே நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தை, அந்த பதவியில இருந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை பிரயோகப்படுத்தி பண்றதை விட அந்த அன்பால அந்த ஸ்வீட் வேர்ட்ஸால அவங்க யூஸ் பண்ண டாக்டிக்ஸ் தான் அனைவரையும் வந்து பணிய வச்சு அவங்க மனப்போல் வாழ்வு. இவ்வளவு நாள் வந்து அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அத்தனையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது ஒரு மறக்க முடியாத இனிய இது. இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இத்தனை பேர் வந்து போனதுக்கு அப்புறமா ஆஃபீஸே காலி ஆகிடும், இருக்கிறவங்க மேலே ப்ரெஷர் இருக்கும் போது என்னோட ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னா, அந்த யோகா டீச்சர் வந்து எழும்பி வந்து எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸாவது நடத்துங்க. யாருக்கு மிச்சம் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற எங்கள் எல்லாருக்கும். ஏன்னா அந்த மிச்ச காலத்தில் ஏன்னா இவ்வளோ சின்சியராக இருக்கிறவங்களால அந்த வேலையை விடவும் முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணவும் தெரியாது, வயசு வேற ஒரு பக்கம். அதனால அவங்க கிட்ட இந்த ரெக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டு உங்க பணியை இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு ஃபேர்வெல் கொடுக்கும்போது அதுக்கு ஃபேர்வெல் ஆகாம எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வச்சு நல்லபடியா எங்களை இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. எல்லாரும் வந்து சார் சொன்னாரு அசோசியேஷனுக்கு வந்துருங்க, அவர் சொன்னாரு எங்களுக்கு வந்துருங்க, நானும் வந்து சமூக பணிலாம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் சமூக பணியை விட இப்போ இருக்கிற இந்த இதுக்கு இன்னும் அவங்களோட பணியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கன்சல்டண்ட்டாக வராமல் எங்களுக்குலாம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் வச்சு எங்கள் ஹெல்த்துக்கு அவங்க கேர் கொடுக்கும்படி ரெக்வெஸ்ட் பண்ணி ஐ விஷ் ஒன் அண்ட் ஆல் a very very happy process and a peaceful retirement life. Thank you மேடம். வேற தோழர்கள் யாராவது பேசலாமா? எஸ், உஷா ஜோதிஷ் மேடமோட சிஸ்டர். I'm very happy to be here. I'm Sister Usha Jyotish. Having worked in a college, I have seen only retirement functions in college and students sitting in front of me and the teachers sitting in front of me. Here I see a lively group of officials and I'm very happy to see that all the 10 people who are sitting here have been praised enormously by all the senior employees also who have left the institution quite some years ago. And all that I can say now is, for me, I know Usha more than anybody else. But when I hear that each and everyone, that over one central, I was asking who it is, sitting in and talking more and more only about office work and not knowing anything about other people around.
But still, that's another point of this. For me, when I hear about each and every person who has been sincere to the institution, I would like to tell that this is what is happening even in colleges now. There are some people of, we can't say old generation or new generation, they are almost on the verge of extinction. There are good people among the juniors too, but there are so many things that the youngsters have to take from these people and try to emulate them so that this institution becomes a very good institution in future also, and it serves the purpose for which it is maintained here. And for Usha, what I would say is she is a go-to person. For me, though being elder to her, when I face problems, I call her in the morning and she makes it a point to answer me and to console me and do all that. You can't tell in which field she is not good at. Right from young age, she's sort of a shy person, but actually an efficient person. She's very good at cooking, she's very good at consoling people, she's very good at comforting people, and I don't know how she finds time for all that. She has been a very good wife, tolerating her husband's issues as well as each one tolerating each other. But anyhow, he has also very supported her very nicely. And to her daughter, she has been a lovely mother. And to her nieces, she has been a very great aunt. And for me, she has been the one and only person to whom I would just contact. And to be frank, I have lots of worries with me, but I forget everything when that's why I made it a point to arrive today morning. I landed from Kerala today just to attend this, and tomorrow I will be going back. So Usha, all that I would like to say is, be the same person you are. See, I am not able to control the tears, but I should be bold enough to tell that, Usha, you are getting now more free time to enjoy, but at the same time, be the same person you are. Now, you will have to find some time to do all that you wish to do, but you could not do for want of time. Because for her, the job is 7 to 7. She starts early morning 7 o'clock just to be right on time here. And evening also she reaches only by 7. Right from COVID onwards, she has been struggling to make. And she was telling me the new section is difficult for her, but I have to do it. And I have some youngsters around me who are ready to help. So she is also able to acknowledge the people around her, the seniors around her, the juniors around her. So I don't know how to express my satisfaction at the way she has dedicated to the office. So she has been dedicated to the office, dedicated to the family, and dedicated to the society as a whole. So all that I would now tell her is, my dear sister, be the incredible woman you are, be the same smiling, lovely younger sister that you are, and she is Usha Kutti for me. So I will always call her by Usha Kutti, and be the same person who keeps consoling me all the time. Wish you, I would say, a retired life. To all the people around here, I will say there's a new phase ahead, the second phase ahead. So it's not retirement. Please enjoy your life, have good health, have good food, roam around, masti karo. Wish you all the best. Thank you. Thank you, madam. Usha Jyotish madam பேசியே நாங்களாம் பார்த்ததில்ல. அவங்க சிஸ்டர் கொடுத்த ஒரு 1.5 நிமிஷத்துல எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்து ஏற்புரை ஏற்பதற்கு டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாம் பேசி இங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களை கமிட்டி மெம்பர் ஆக்கியிருப்போம். அடுத்து ஏற்புரை ஏற்பதற்கு தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள். காம்ரேட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. காரணம் என்னை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. காம்ரேட்ஸ் இங்கே நான் பார்க்குறேன், எங்களோட கல்கட்டா கவுன்சிலர் கலந்துக்கிட்ட ரவீந்திரன் இருக்காரு, டெல்லி பார்லிமெண்ட்ல கலந்துக்கிட்ட பாபு ரவிச்சந்திரன் இருக்காரு, சொசைட்டி பிரச்சனை சமர்த்தது இருந்த முரளிதரன் குவாலியர் முரளி இருக்காரு. இப்படி பல தலைவர்கள் நான் இங்கே பார்க்குறேன். அவங்களோட நான் கேரளா, ஹைதராபாத் இப்படி எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என் கூட பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற சகோதரி சங்கத்தை சேர்ந்த 10 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்கள நான் முதற்கண் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காம்ரேட்ஸ், உண்மையாலுமே நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஆடிட் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கன்னா எனக்கு ஒரு அலாதியான பிரியம். காரணம், கன்னியாகுமரியிலிருந்து
எங்கெல்லாம் பார்ட்டிக்கு போயிருக்கீங்களோ எல்லாருமே ஒரு இடமா அமைந்து நூற்றுக்கணக்கில் அது அசம்பிள் ஆகிட்டு நம்ம ஒருத்தர் பாராட்டிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு திருவிழா தான். நம்ம ஊர் திருவிழாவில் எப்படியோ அது மாதிரி ஒரு சகோதர உணர்வு எனக்கு எப்போவுமே ஏற்படும். அந்த வகையில் இன்னைக்கு இங்கே கலந்துக்கிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில் நானும் ஒரு ஆளாக இருந்து என்னையும் நீங்கள் கௌரவிக்கிறத நினைக்கும் போது எனக்கு இந்த நேரத்தில் நான் நடராஜன்ட்டா நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். காரணம் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்கறதுல தான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றியே இருக்குது. நமக்கு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட இங்கே டவுன் ஹால் மீட்டிங் நடந்தது. அந்த டவுன் ஹால் மீட்டிங்கில் நம்ம லதா சுந்தர் மேடம் அவங்க அந்த நிகழ்ச்சியை அழகாக ஒரு நாள் இல்லை மறுநாள் வரைக்கும் தொகுத்து கொடுத்து அந்த நிகழ்ச்சி வெற்றி பெற மிக காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்கள இன்னைக்கு நான் சம ஏஜ், அதனால் நானும் வாழ்த்தலாம். கம்ரேட்ஸ், கடந்த சில நாட்களுக்கு அதாவது 26ஆம் தேதி ஒரு ட்ரேட் யூனியன் கிளாஸ் நம்ம வச்சுருந்தோம். அந்த கிளாஸ்லேயும் என்ன கௌரவப்படுத்தினாங்க. நான் நடராஜனோடு சொன்னேன், அங்கேதான் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்களேன்னு. அவர் சொல்லிட்டாரு, அது வேற இது வேற, அது ட்ரேட் யூனியன் கிளாஸ் அது வேற, இங்கே வரணும் நீ அப்படின்னு சொல்லி என்னை இங்கே வர வச்சு எனக்கு கௌரவப்படுத்தியிருக்கார். மிகவும் நன்றி. காம்ரேட்ஸ், ஒரு தலைவனாக இருந்தேன் அப்படிங்கிற முறையில் சில நாட்கள் இருந்தேன் அப்படிங்கிற முறையில் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காம்ரேட்ஸ், சங்கம்னா இயங்கணும். அதை இயக்கிறதுக்கு ஒரு தலைவன் இருக்கணும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸு டிரைவர் தான் ஓட்டுறாரு. இங்கேருந்து சைதாப்பேட்டை போகிறோம், எஸ்ஐடியில் நின்றுருக்கு. என்ன ஆகும், அந்த நடத்துனர் இப்போ அந்த பொறுப்புல கொஞ்சம் எடுத்துட்டு அந்த பேசஞ்சர்ஸை கீழே கொஞ்சம் இறக்கி அந்த பஸ்ஸை தள்ளி விட்டு அந்த பஸ் இயங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு நேரம் ஏதோ ஒரு காரணத்தினால தலைமை இயங்க தவறினால் பின்னாடி இருப்பவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த வேலையை எடுத்து செய்யணும். அப்படி செஞ்சால்தான் அந்த பஸ்ஸும் ஆகட்டும் சங்கமும் ஆகட்டும் தொடர்ந்து நடைபெறுவது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான வெற்றிகளும் கிடைக்கும். அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் கூட சொல்லிட்டு என்னை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதார தெரிவித்துக்கிறேன். நன்றி தோழர். தேங்க்யூ சார். அடுத்து லதா சுந்தர் மேடம். தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே எனக்கு தேங்க்ஸ், அவ்வளோ பெரிய தேங்க்ஸ். இந்த ஆஃபீஸ் உள்ள வரும்போதே ஒரு எனர்ஜியை கொடுக்கறது இந்த ஆஃபீஸ் ஏதோ ஒரு வாஸ்து பிரகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். தட் இஸ் த ரீசன். அப்ஸ் டவுன்ஸ் லைஃப்பில் 38 இயர்ஸ்க்கு நிறைய இந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு மூஞ்சியும் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். ஐ டோன்ட் நோ வை. அதனால நான் என்னமோ பண்ணிடலாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. The energy was just given by my colleagues and friends and whatever name you call it. நான் எதுவும் பண்ண மாதிரியே எனக்கு இல்லை. அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக என்னை பண்ண வச்சது நீங்கள் எல்லாரும் தான். ஒரு வருத்தம் தான், உங்களெல்லாம் டெய்லி பார்க்க முடியாதேன்ற அந்த மன அழுத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது. டிஆரில் போகலாமா சீக்கிரம் போகலாமான்லாம் ஒரு நாள் கூட தோணலை. இவ்வளோ சீக்கிரம் போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஐ வில் ரிமெம்பர் ஆல் யுவர் அஃபெக்ஷன். இந்த மாதிரி லெவல் அஃபெக்ஷன் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு கிடைச்சது, அப்புறம் இந்த ஆஃபீஸில் தான் கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 மேடம். அடுத்து ரேவதி மேடம். பேசு வா 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 வா. பெரியார் பில்டிங் கதை இன்னொரு பேசு. மைக் மைக் சொல்லணும்னா ஆஃபீஸ் மட்டும்தான் எல்லாமே. அது இருந்ததுனால தான் நான் இவ்வளோ நிலைமையில் இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். உஷா ஜோதிஷ் மேடம் பேசுவாங்க. சிஸ்டர் பேசுவாங்க. ஒரு 50% பேசுவாங்க. ப்ரெஷர் ஆயிடுச்சு. சிஸ்டர் அளவுக்கு பேசணும், சிஸ்டர் அளவுக்கு பேசணும். Respected elders and dear friends, I take this opportunity to thank each and every one of my friends who have helped me to reach this, and I should give a special hug to my mother and my husband who have supported me in all walks of life, and my sister who was there always to share. Even I used to share a lot with her, and she also used to give me a patient hearing. So, and I thank especially my MPT friends and claims friends who have supported me even during the work time, and when I had a lot of personal problems also, I used to
shared with them. And once we, early morning we used to have a small gathering, and once the gathering is over, our mind is free. So really I will miss all my friends so much. Thank you very much. Thank you, madam. Rajakrishna Ratnabam, madam. இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெல்லியில் வந்து 88 அவங்க ஜாயின் பண்ணி 90 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். இங்கே வந்து இப்போ வந்து ஆஃபீஸ் வந்து ஒரு ஹோம் மாதிரி தான் இருக்கும். பசங்க வளர்ந்தது இந்த இங்கிலீஷில் தான். தேங்க்யூ மேடம். ரமேஷ் சார் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி க்ரீன் ஸ்டோரில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இப்போ நான் ராம்குமார்லாம் வந்து அட்மிட் இருந்ததுனால ஃபஸ்ட்டு மெமோ வந்து எங்களுக்கு தான் நாங்கள் இஷ்யூ பண்ணிப்போம். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவோம். ராம்குமார் தான் விஜிலன்ஸ் செக்ஷன் இருப்பார், நான் டைப்பிஸ்டாக இருந்தேன். இப்போ நான் பண்ணி கொடுத்து உடனே எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆகும் வந்து. ஸோ அப்படி இருந்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் லிட்டரல் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து இன்னைக்கு நாங்களே இங்கே உட்காந்துருக்கோம் நினைச்சாலே அது ஒரு மாதிரியாக தான் இருக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் ரேவதி மேடம், உஷா ஜோதிஷ் மேடம், வைத்தியநாதன், நாங்கள் 4 பேருமே ஒரே செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கோம், டிசிபிஏ செக்ஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ராஜலட்சுமி பத்மநாபன் மேடம் எங்கள் குரூப்பில் இருக்காங்க. நாங்கள் என்ன கிட்டத்தட்ட அது 5 பேர் நாங்கள் வந்து ஒன்றா ரிட்டையர் ஆகிறோம். இன்னைக்கு ஒன்றா ஒர்க் பண்ணவங்க ஒன்றா ரிட்டையர் ஆகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எல்லாரும் பாராட்டு பேசுனீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஹெல்த்தி ரிட்டையர்டு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். செந்தில் வேலன் சார். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. அதாவது என்னை பற்றி சொன்னதான் அவ்வளோ உண்மைதான் கிடையாது. ஓவர் எக்ஸாகரேஷன் தான் அதெல்லாம். அண்ட் ரமேஷ் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கே உட்காந்து லீகல் செல்ல இருக்கும்போது எத்தனை பேர் வராங்க அதெல்லாம் நாங்கள் பெருசாக தான் நாங்கள் அதை வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஐ கம் ஃப்ரம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஜாயின்ட் இயர் அட் 97 அண்ட் ஒரு டோட்டல் அப்படியே என்னோட இது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு மாறிச்சு எல்லாமே. அண்ட் ஐ ரிட்டையரிங் அட் த SAO இயர் சம்வாட் ஐ வாஸ் ரியலி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். அண்ட் அதாவது வேறு எந்த ஆர்கனைசேஷன்லையும் இது மாதிரி வந்து இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியாது எனக்கு. And I really thank to all my colleagues and friends and who made me what I am today. And thank you very much. எல்லாரும் பற்றியும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. நாங்களாம் வந்து ஃபேமிலி மாதிரி தான் ஒரு இதில் இருந்தோம். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஒரு சந்தோஷமாக எங்கள் கெட்டுகள் இருக்கும்போது மற்ற எல்லாத்துலேயுமே ஒர்க்கில் கூட எல்லாருமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். அவங்க வேலையை அவங்க செய்யலான்னு இல்லை. எனக்கு ஒரு செய்யணும்னு சொன்னால் செய்வேன். அவங்களும் எனக்காக இப்படி எனக்கு செய்தி விஷயம் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த ஆஃபீஸில் போகிறேன். தேங்க்யூ சார். கிருஷ்ணமூர்த்தி சார். ஆஃபீஸில் கிடைச்சது பெரிய விஷயம். இந்த ஆஃபீஸ் மாதிரி எங்கேயுமே இருக்காது. இந்த ஸ்டேட்லேயும் இருக்காது, எங்கே தமிழ்லேயும் இருக்குங்க. அந்த ஃபுல்லு 87 ஜாயின் பண்ணுறேன். எல்லாமே இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வைத்தியநாதன் சார் அவர்கள். தேங்க்யூ சார். கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைத்து சமங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். MCAA சிந்தாபாத் சிந்தாபாத் சிந்தாபாத். MCAA சிந்தாபாத் சிந்தாபாத் சிந்தாபாத். எம்ப்ளாய்ஸ் யூனிட்டி சிந்தாபாத் சிந்தாபாத் சிந்தாபாத். தேங்க்யூ காம்ரேட்ஸ்.